அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஷிவானி சந்தோஷ். நான் ஆஸ்டின் செந்தமிழ் கல்விக்கூடத்தில் தமிழ் கற்பிக்கிறேன். கல்லிலே ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணி பழுத்து நிலைத்த பொருளாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் என் செந்தமிழே வாழியவே, சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த என் பைந்தமிழே வாழியவே, சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடைபயின்ற என் அருந்தமிழே வாழியவே. உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி தொடங்குகிறேன் என் உரையை. இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நேர மேலாண்மை. சரியான நேரத்தில் சரியான காரியங்களை செய்வது, அதாவது முக்கியமானவற்றை முன்னிலைப்படுத்தி அதில் கவனம் செலுத்துவது. பருவத்தோடு ஒட்டு ஒழுதல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. காலம் தவறாமல் காரியமாற்றுவது ஓடும் செல்வத்தை கூட ஓடாமல் கட்டி இழுக்கும் கயிறு ஆகும் என 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலக புதுமறை தந்த என்னையன் வள்ளுவன் வாக்குக்கேற்ப நான் எடுத்த இக்காரியத்தை காலம் தவறாமல் முடிக்கவும், கருத்தோடு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பில் உரையாடவும், அதில் உங்களையும் இணைக்கவும் வினவுகிறேன் ஒரு வினா. நீங்கள், நான், நம் அமெரிக்க ஜனாதிபதி, இந்திய பிரதம மந்திரி, ஏன் நேற்று பிறந்த குழந்தை முதல் நாளை மறிக்கப் போகும் முதியவர் வரை நாம் அனைவருக்கும் பொதுவாக ஒரு எண் ஒன்று உள்ளது. அது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் 86,400. இதன் முக்கியத்துவத்தை என் உரை முடிக்கும் முன் கட்டாயம் உங்களுக்கு கூறுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள். நேரம் மிகவும் மதிப்புமிக்கது. ஒவ்வொரு கணமும் முக்கியமானதை தான் என்பதைத்தான் நம் முன்னோர் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள், காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது, காலம் பொன் போன்றது என பல முதுமொழிகள் வாயிலாக நமக்கு எத்தனைதான் எடுத்து கூறி சென்றிருந்தாலும், இன்று கால சக்கரம் ஓடும் ஓட்டத்தில் கையில் அலைபேசி என்னும் ரக்கையை கட்டிக்கொண்டு காலில் ஒரு சக்கரத்தை மாட்டிக்கொண்டு பூமியை விட வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறோம். கற்றதை அனைத்தும் காற்றிலே பறக்க விட்டு விட்டோம். தாய்நாட்டை விட்டு பல தூரம் தாண்டி பெற்றோர், உற்றார், உறவினர் என்று அனைவரின் எண்ணங்களையும் மனது என்னும் சிறு பெட்டிக்குள் வைத்து பூட்டிவிட்டு புதியதோர் ஒரு கணவனை நோக்கி புதிய மண்ணில் காலடி எடுத்து வைத்தோம். குடும்பம், குழந்தைகள் பேணி வளர்த்தோம். வாழ்வில் முன்னேறி காட்டினோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆற்றல் மிக்க தமிழ் சமூகம் என்றை கட்டி எழுப்பியே ஆக வேண்டும் என்றும் பெரும் பொறுப்பினை நம் தோள்களில் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நேரத்தின் மதிப்பை அறிந்த நாமே அதை பல நேரங்களில் மறந்து விடுகிறோமே. கடந்த காலத்தை பற்றின வீண் யோசனை, எதிர்காலத்தை பற்றிய பயம், கவலை என நிகழ்காலத்தில் வாழ மறுக்கிறோமே. கையில் அலைபேசி எடுத்துவிட்டால் சமூக வலைத்தளங்களில் காலமறியாது அலைமோதுகிறோமே. செயலைகளை சொடுக்கிக் கொண்டு செயல் வீரர்களாய் இருந்த நாம் அனைவரும் செல்லா காசாக மாறி நடைபெணமாய் வாழ்கிறோமே. ஒரு நேரத்தில் பல காரியங்களை செய்து முடித்து விடலாம் என்ற இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்மை நாமே ஆளாக்கிக் கொள்கிறோமே. மன அழுத்தத்திற்கும் சிதறிய கவனத்திற்கும் நம்மை நாமே ஆளாக்கிக் கொண்டு நுனிப்பில் மெய்து செம்மையாக சீராக செய்ய வேண்டிய காரியங்களை நுனிப்பில் மெய்து கடமைகளை மறந்து மறுத்து வாழ்கிறோமே. இதிலிருந்து வெளியே வர என்ன வழி? நேர மேலாண்மை. நேர மேலாண்மை ஒரு திட்டம் அல்ல, அது ஒரு கலை. நேர மேலாண்மை ஒரு பழக்கம் அல்ல, வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் ஒரு நெறி. மனதை கவனச்சிதறலில் இருந்து காக்கும் நுண்கலை. இன்று தனிநபர் மட்டுமல்லாமல் பன்னாட்டு நிறுவனங்கள் பல கோடி ரூபாய்கள் செலவு செய்து பாங்காய், பக்குவமாய், பத்திரமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய பேராற்றல் தான் நேர மேலாண்மை. அது ஒரு மந்திர சொல். செய்வன திருந்தச் செய், காலக்கெடு நிர்ணயி, போதிய ஓய்வு எடு, சிறு சிறு வெற்றிகளுக்கு உனக்கு நீயே ஊக்கமளித்துக் கொள் என்று வகைப்படுத்திக் கொள்ளலாம். இதற்கு சிறு நெறிமுறைகளும் உண்டு. நேரத்தை எங்கே செலவு செய்கிறோம், எங்கே வீணடிக்கிறோம் என்று உணர்ந்து கொள்ளுதல் மாற்றத்தின் முதல் படி. முக்கியமானது முக்கியமில்லாதது, அவசரமானது அவசரமில்லாதது, அவசியமானது அவசியமில்லாதது என பட்டியலிட்டு செய், ஒத்திவை, மாற்று, நீக்கு என வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பணிக்கும் 25 நிமிட பணி, 5 நிமிட ஓய்வு என எடுத்துக்கொண்டால் போதுமான நேரம் ஒதுக்கிக் கொள்ளுதல் என்று அர்த்தமாகும். இதை உணர்ந்து கொள்ளுதல் 3ஆம் படி. ஒரு நேரத்தில் ஒரே காரியத்தை செய்ய வேண்டும். பல காரியத்தை செய்தால் மனசோர்வு மாற்றமே மிஞ்சும் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் 4ஆம் படி. சிறு சிறு சாதனைகளுக்கும் பாராட்டு கொடு, உள்வுக்கும் தீப்பொறியை உண்டாக்கி உன்னையே உயிர்ப்பிக்கும் என்று உணர்ந்து கொள்ளுதல் 5ஆம் படி. குழப்பம் நிறைந்த இந்த உலகில் செயல் வீரர்களாய், வீராங்கனைகளாய் வலம் வர வேண்டும் என்றால் நேர மேலாண்மை கைப்பற்ற வேண்டும் என்று உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். சரியான நேரத்தில் சரியான காரியம் செய்தால் உலகமே நம் கைக்குள் அடங்கும் என்பதைத்தான் திருவள்ளுவர் ஞாலம் கருதி நம் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செயின் என்று கூறியிருக்கிறார். நேர மேலாண்மை பின்பற்றுவோம், வாழ்வில் உயர்வோம் என்று கூறி ஏதோ ஒன்றை மறக்கின்றேனோ. 86,400 அது ஒரு நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நொடிகள் ஆகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நொடிகளிலிருந்து கொஞ்சத்தை அள்ளி எனக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.